பார்த்து கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். புதுச்சேரி ஓதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஆடி மாதம் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஓதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபாணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியினும் வீசமிகு திருக்காசி கஷேத்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சுமி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் ஆடி மாதம் தேய்பிறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அரும்பார்த்தபுரம், ஓதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ரஹாரம், உருவையாறு போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ ஸ்ரீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருக்கள் மற்றும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இத்திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும். News21 செய்திகளுக்காக முருகானந்தம். அரசு பள்ளியில் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி அரியாங்குப்பம் காவல்துறை சார்பில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பள்ளியில் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி அரியாங்குப்பம் காவல்துறை சார்பில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் காவல்துறை சார்பில் போதை மருந்துகள், போதை பொருட்கள் பயன்படுத்துதல் மற்றும் சட்டவிரோதமான வியாபாரத்திற்கு எதிரானது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமை தாங்கி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி ஊரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று கோஷங்களை எழுப்பினர். முன்னதாக சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் என்றால் என்ன, இதனை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு துண்டறிக்கையை மாணவர்களிடம் வழங்கி கருத்துரை வழங்கினார். இதில் அரியாங்குப்பம் காவல்துறையினர், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். News21 செய்திகளுக்காக முருகானந்தம். மணவெளி தொகுதி தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் மாணவிக்கு சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு நடைபெற்றது. சபாநாயகர் செல்வம் பங்கேற்பு. புதுச்சேரி அரசு டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மற்றும் மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை இணைந்து நியாய ஒளி திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் விஜய் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியின் முதல்வர் சீனிவாசன் அவர்கள் நோக்க உரையாற்றினார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக பள்ளி வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் மரக்கன்றுகள் நட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் விஜயன் மற்றும் வழக்கறிஞர் முனைவர் செம்மலர் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு அடிப்படை சட்டங்கள் குறித்து விளக்கி கூறினார். தமிழ் ஆசிரியர் பூங்குழலி அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். ஆசிரியர் சிவரஞ்சனி அவர்கள் நன்றி உரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் தனுஷி, NS கே இளஞ்செழியன், டாக்டர் ராஜ்குமார் செழியன், தங்கத்துரை, முரளி, சசி, சீனு, அருள்ராஜ், தர்மேந்திரன், நரசிம்மன், ஐயனார் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். News21 செய்திகளுக்காக முருகானந்தம். மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் மண்ணாடிப்பட்டு ஒன்றிய இந்து முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரையில் கடந்த ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இம்மாநாட்டில் மண்ணடிப்பட்டு ஒன்றிய இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பில் புதுச்சேரி மாநில செயற்குழு உறுப்பினர் மகாலிங்கம், மண்ணடிப்பட்டு ஒன்றிய செயலாளர் வெற்றி செல்வன், மண்ணடிப்பட்டு ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் கஜேந்திரியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். News21 செய்திகளுக்காக முருகானந்தம். புதுச்சேரி போக்குவரத்து துறை அலுவலகத்தில் மின்கசிவு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி 100 அடி சாலையில் போக்குவரத்து துறை அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் டிரைவிங் லைசன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து தேவைகளுக்கு வந்து செல்கின்றனர். வேலை நாட்களான இன்று வழக்கம் போல் அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் திடீரென அலுவலக கூட்டரங்கில் உள்ள ஏசியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் ஏசி முழுவதுமாக தீப்பற்றி எரிந்தது. தொடர்ந்து தீ மளமளவென ஒயர்கள் மூலம் மற்ற இடங்களுக்கு பரவிய நிலையில் அலுவலகத்தில் பணியில் இருந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அலறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்ததின் பேரில்
சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை அணைத்ததால் உயிர் சேதங்கள் மற்றும் பெரும் பொருட்சேதங்கள் தவிர்க்கப்பட்டது. மேலும் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து துறை அலுவலகத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பிறந்த நாளை முன்னிட்டு முதியோர் இல்லத்தில் பெண்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவி சத்யா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக முள்ளோடை அடுத்த சின்ன கங்கனாங்குப்பத்தில் உள்ள லிட்டில் டிராப்ஸ் முதியோர் இல்லத்தில் ஏம்பலம் தொகுதி பெண்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவி சத்யா ஏற்பாட்டில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு கேக் வெட்டி முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கி முதியோர் இல்லத்திற்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். முன்னதாக பெண்கள் வாழ்வுரிமை இயக்கத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவரும் ஏம்பலம் தொகுதி NRS காங்கிரஸ் பிரமுகருமான ஜெகநாதன் மற்றும் பெண்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் மற்றும் NRS காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முருகானந்தம். பாக்கத்தில் விடுபட்ட பகுதிகளுக்கு ரூபாய் 34,35,000 செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொது சுகாதார கோட்டம் நகர குடிநீர் பிரிவு உட்கோட்டம் சார்பில் முருங்கப்பாக்கத்தில் விடுபட்ட பகுதிகளான சேத்திலா நகர் மற்றும் முருங்கப்பாக்கம் பகுதிகளில் உள்ள சிமெண்ட் சால்களை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிகளுக்காக ரூபாய் 34,35,000 திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணி ஆணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவு பொறியாளர் சுந்தரி, இளநிலை பொறியாளர்கள் தணிகைவேல், செல்வி, தேவி பாரதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் முருங்கப்பாக்கத்தில் விடுபட்ட பகுதிகளான சேத்திலா நகர் மற்றும் பழைய முருங்கப்பாக்கம் பகுதிகளை சேர்ந்த சுமார் 3000 மக்கள் பயனடைவர். மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பாகூர் கொம்யூன் கன்னிக்கோவில் அருள்மிகு பச்சை வாளியம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் NRS காங்கிரஸ் மணவெளி தொகுதி தலைவரும் KT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி நலமுடன் வாழ சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, வாசனை திரவியங்கள் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் எஜமான சங்கல்பம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக முருகானந்தம்.